வணக்கம் அனுகிரகம் தமிழ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, ஆண்டின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் எப்படி முடிய போகுது, இந்த ஆண்டு எப்படி நமக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு முடிய போகுது, எது மாதிரி ஒரு தன்மையில முடியுதுங்கிறத நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒளி தத்துவ அடிப்படையில நம்ம அறிவியல் சார்ந்த முறையில நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தவர் அதிவகரமாக கடகத்துல ஒரு டெம்பரரியா ஒரு 15, 20, 30 நாட்கள் கடகத்தில் இருந்தவர் டிசம்பர் ஒரு முதல் வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் அவர் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு போறார். 11ஆம் இடத்தில் சனி நீடித்திருக்கிறார், 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம். அதே சமயத்துல ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியவே பார்க்கிறார், குரு பார்வை பெறுகிறார். செவ்வாய், அவரோட வீடு கொடுத்த செவ்வாயும் 7ஆம் இடத்திலே இருந்து குரு பார்வை பெறுகிறார். அதே சமயத்துல சூரியனும் பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் 2 வாரத்துல குரு பார்வை பெற்று 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் குரு பார்வை, உச்ச குருவின் பார்வை பெறுகிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ குடும்பத்துல ஒரு நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள், அன்னோனியம் அதிகமா வர்றது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா லாபம் பெறுவது, பார்ட்னர்ஷிப் மூலமா கொஞ்சம் ஆதாயம் பெறுவது, அது போல நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த 3 கிரகத்தின் சஞ்சாரம் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து உச்ச குருவின் பார்வை பார்ப்பது மிகவும் அருமை. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இந்த டைமை நீங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அதே சமயத்துல திருமண தடைகள் இருக்கக்கூடிய இளம் வயதினருக்கு நல்ல திருமணம் அமைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் மாற்றங்கள், தொழில் ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம அபிவிரிக்கணும், ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு அசோசியேஷன், ஒரு அக்ரிமெண்ட், அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அது மாதிரி சேர்ந்து நம்ம தொழிலை கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காட்டுதுங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார்கள் செவ்வாய், சுக்கிரன், சூரியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையும் கொஞ்சம் விலகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கு. ஸோ எது செய்யறதா இருந்தாலும் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக நம்ம சில முக்கியமான காரியங்கள்லாம் செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் நாம எதிர்பார்க்கலாம். மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. புதன் நட்பு வீட்டில் இருக்கிறார், குருவின் பார்வை பெறுகிறப்போ நல்லா பிரைட்டா படிக்கிறது, ஃபோக்கஸ்டா இருக்கிறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு, கான்சென்ட்ரேட்டடா பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கட்டாயம் உண்டு. புரியுதா? இது வரைக்கும் புரியாத விஷயங்கள்லாம் புரியக்கூடிய அமைப்புகள், ஸ்திரத்தன்மையோட எல்லாமே செய்யக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ நல்லா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகம் உச்ச குருவின் பார்வை பெறுவது ரொம்ப முக்கியம், ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். ஸோ அதனால இளம் வயதியர், காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அவங்க கரியர் ஸ்டார்ட் ஆகிறது நல்லாவே, அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில அவங்கவுங்களுடைய வயசுக்கு ஏற்ற எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த முதல் 2 வாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாதத்தின் இறுதியில தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் என்று சொல்லப்படுகிற அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள், பிரச்சனைகள், திடீர்னு ஏதோ நம்ம ஸ்லிப் ஆகுறது, விழுகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் எந்தவித சுபத்துவம் இல்லாமல் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் போகிறது ஜாதகத்திலையும் கொஞ்சம் தப்பான தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் லாஸ்ட் 2 வீக்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள், கோச்சார் அமைப்புகள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கொடுக்கத்தான் செய்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் உள்ள ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும், டிராவல் பண்ணணும், ஹாலிடேஸில் நம்ம டிராவல் போகிறோம் அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்ல நல்லாவே அது போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. டிராவலிங் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரவு நேரம் டிராவல் பண்ணுறப்போ உங்களுடைய உடைமைகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. மற்றபடி சனியின் சஞ்சாரம் நல்லா இருக்கு, குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்கு, பண வரவுகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் இல்லை. எந்த அளவுக்கு செலவாகுதோ அந்த அளவுக்கு பண வரவுகளும் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்.
தொழில்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய தொடர்பு மூலமாக ஒரு முன்னேற்றம், அந்நிய தொடர்புகளா உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் தொழில் மேன்மை, ஒண்ணுக்கு 2 தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதுல ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, மிருகஷீர நட்சத்திரம் முதல் 2 பாதத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் பாதத்தை பிறந்தவங்கனாலும் சரி, ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இதுல முதல் 2 வீக்ஸ் வந்து நல்லாவே நீங்க யூஸ் பண்ணி சில விஷயங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒப்பந்தம், நல்ல ஒரு கான்ட்ராக்ட், புதுசான ஒரு விஷயத்துல போய் அதில் போய் கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ குட் திங் டு கம், ஒரு பெரிய விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் போடுற மாதிரி சில விஷயங்கள் நல்லபடியாக செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கு. திருமண விஷயங்கள் நல்லாவே நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலப்பு திருமணங்கள், காதல்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 6 மாசம் 1 வருஷமாவே பெற்றோர்கள் சம்மதம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சம்மதம் கிடைத்து திருமணம் அரேஞ்ச் பண்ணக்கூடிய, திருமணம் நடக்கக்கூடிய, திருமணம் நிச்சயமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கு. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எத்தகைய ஒரு தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அதுல என்ன லக்னத்துல பிறந்தீங்க, தசநாதன் புக்திநாதன் என்ன ஸ்தான பலத்தில் இருக்கிறார், யாரால் பார்க்கப்படுகிறார், எப்படி இருக்கிறார், அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்துல எந்த அமைப்புல அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த தசாபுக்திகளும் இந்த கோச்சார அமைப்பும் பயிற்சி பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமாக அடுத்த வரக்கூடிய 3 மாதம் 6 மாதம் 1 இயர் எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை எது மாதிரி விஷயங்களாக நம்ம திருப்பம் வரப்போகிறது, எது நமக்கு பிராப்தமாக இருக்கிறது, எது நமக்கு பிராப்தமாக இல்லை, எந்த டைரக்ஷன் நம்ம லைஃப் போகுதுங்கிற மாதிரி சில முடிவுகளை நம்ம எடுத்து தேவையற்ற விஷயங்களை கழித்து நம்ம என்ன நமக்கு காட்டுதோ, நமக்கு என்ன தசைகள் போகுதோ, என்ன புக்திகள் போகுதோ, நம்ம கிரகங்கள் என்ன குறிக்காட்டுகிறதோ அதுக்கு தகுந்த ஒரு செயல்பாடுகளையும் திட்டங்களையும் தீட்டி அதுக்கு தகுந்த முயற்சிகளை அந்த டைரக்ஷன்ல நம்ம செய்யும் பொழுது எந்த மாதிரி துறையில வேலைக்கு போறது நல்லது, எந்த மாதிரி துறை நமக்கு ஃபார்ச்சுனேட்டா இருக்கு, எந்த படிப்பு நமக்கு உகந்ததா இருக்கு, எந்த நேரத்தில் நம்ம வீடு கட்டலாம், எந்த நேரத்தில் சொத்து வாங்கலாம், எந்த நேரத்தில் விற்கலாம், எந்த நேரத்தில் வெளிநாடு போகலாம், எந்த நேரத்தில் வியாபாரத்தை அபிவிருக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜாதக பிரகாரம் உங்க லக்னத்துக்கு யோகமான தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது, இந்த கோச்சார தாக்கங்கள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம வந்து எந்த விதத்திலும் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளமாறு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஓரளவுக்கு என்ன மாற ஒரு டைரக்ஷன்ல அடுத்த வரக்கூடிய அமைப்புகள் நமக்கு காட்டுது, அதுக்கு தகுந்த முடிவுகளையும் அதுக்கு தகுந்த திட்டங்களையும் நாம வகுக்கும் பொழுது தேவையற்ற சமவிரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் இதை தவிர்த்து எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.